நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வளமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதவனில் நிறைய நேர்காணல்கள் நாங்கள் பேசுவோம். அதில் முக்கியமாக செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க, அது கலைத்துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் இன்றைய தினத்தில் எங்களோட இணைந்திருக்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சம்பந்தப்பட்டவர்களாக, குறிப்பாக கணிதம் சம்பந்தப்பட்டவர்களாக இணைந்திருக்க போகிறார்கள். சிதம்பரா கணித போட்டி ஆதவனில் நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இந்த சிதம்பரா கணித போட்டியினுடைய அறிவிப்புகள், அதாவது பரீட்சைக்கான திகதிகள், அது சம்பந்தமான அறிவிப்புகள், அதே போல் சிதம்பரா கணித போட்டியினுடைய விருது வழங்குகின்ற விழா, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இலங்கையில் மாத்திரம் கிடையாது, பிரித்தானியாவில் மாத்திரம் கிடையாது, உலகளாவிய ரீதியிலே பரந்துபட்ட ரீதியில் நடத்தப்படுகின்ற ஒரு கணித போட்டியாக இருக்கிறது. தமிழ் மாணவர்கள், குறிப்பாக தமிழ் பேசுகின்ற மாணவர்கள் நிறைய பேர் கலந்து கொள்ளுகின்ற ஒரு கணித போட்டி. இந்த கணித போட்டியில் இந்த ஆண்டு இடம்பெற்ற போட்டியிலே வெற்றி பெற்றவர்கள், இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்று அங்கே விருதினை பெற்றுக்கொள்ள இருக்கின்ற மாணவர்களும், அதே போல இந்த சிதம்பரா கணித போட்டியினுடைய சீஃப் எக்ஸாமினர் எங்களோடு இணைந்திருக்கிறார் ரமேஷ் அவர்கள். அவரோடும் இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு சென்று இந்த விருதினை வாங்க இருக்கின்ற வெற்றி பெற்ற 5 மாணவர்களோடும் ஒரு சிறிய உரையாடல் இன்றைய தினத்தில் நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே இணைந்திருங்கள். தொடர்ச்சியாக எங்களோடு முதலாவதாக பார்த்தீங்கன்னா, இந்த பரீட்சையினுடைய சிதம்பரா கணித போட்டி கடந்த 13 ஆண்டுகளாக வருடா வருடம் சர்வதேச அளவில் இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக வெளிநாடுகளில், புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றுகின்ற போது அதாவது பரீட்சையினுடைய செலவுகள் அதன் மூலமாக ஈடு செய்யப்பட்டு இலங்கையில் இருக்கிற மாணவர்கள் இலவசமாக இந்த பரீட்சையில் போட்டியிடக்கூடிய மாதிரியாக, பரீட்சையை தோற்றக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சிதம்பரா கணித பரீட்சையினுடைய சீஃப் எக்ஸாமினர் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ரமேஷ். வணக்கம். வாங்க, ஸ்ரீலங்காவுக்கு அன்பா வரவேற்கிறோம். நன்றி எல்லாருக்கும். என்ன சொல்லுது இலங்கை? இலங்கை வெதர் தான் கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது, மற்றபடியெல்லாம் ஓகே இருக்குது. வாகனத்துக்குள்ளே இல்லை ஆஃபீஸுக்குள்ளே இருந்தவனா தெரியாது, வெளியில் இருக்கிற டிராஃபிக் தான் பெரிய பிரச்சனை. ஓகே, நீங்கள் எவ்வளோ காலம் இலங்கையிலேருந்து வெளியில் போயிட்டு? நான் 2002ஆம் ஆண்டு தான் இங்கே பிரதனியா கேம்பஸ் பாஸ் அவுட் பண்ணிட்டு அங்கே போனேன். அதுக்கப்புறம் தான் இந்த கணித போட்டி சம்பந்தமான வேலைகள் தொடங்கி செய்யக்கூடியதாக இருந்தது. அங்கே இருந்து இதோட ஆரம்பம் அல்லது இந்த சிந்தனை நீங்கள் மற்றும் உங்கள் சம்மந்தப்பட்ட குழுவினருக்கு எப்படி வந்துச்சு? இது ஆக்சுவலாக இது இந்த தொடக்கம் 2012ஆம் ஆண்டு தான் உண்மையான தொடக்கம். அது இந்த தொடக்கம் ஆரம்பத்து இந்த முதலாவது எக்ஸாம் நடந்திருந்தாலும் அதுக்குரிய சிந்தனைகள் இதுகள் ஒரு 2004ஆம் ஆண்டில் இருந்த ஒரு 2009ஆம் ஆண்டிலேருந்து நாங்கள் பழைய மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் அந்த வகையில் தொடர்ந்து ஏதாவது செய்யணுமன்ற இல்லை, அப்போ இப்படி ஒன்றை செய்யலாமன்ற ஒரு ஐடியா எனக்குள்ளேயே இருந்து கொண்டிருந்தது. அப்போ திரும்ப காலப்போக்கில் அந்த செயற்பாடுகள், பழைய மாணவர் சங்க செயற்பாடுகள் கொஞ்சம் குறைவடைந்தபடியாக 2000 நாட்டு பிரச்சனைகள், அதுகள் பல காரணங்கள்னால 2012ஆம் ஆண்டு திரும்ப நாங்கள் ஒரு பழைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்து கதைக்கும்போது நான் இப்படி ஒரு விடயத்தை, இப்படி ஒரு கணித போட்டி பரீட்சையை ஒன்றை செய்யலாமன்றது எல்லாருக்கும் முன்னாலே முன்மொழிஞ்சபடியாக எல்லோரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற கிண பேர் அதில் இருந்த பழைய சிதம்பரம் கல்லூரி பழையமான தாங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம்னு சொல்லி அது ஒரு என்கரேஜ் பண்ணினபடியாக அடுத்த 2012ஆம் ஆண்டே அது நாங்கள் ஒரு ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் இருந்து காய்ச்சி நாங்கள் 3-4 கிழமையில் எக்ஸாம் வைக்கினாங்க. ஓகே, அப்போ அதுக்குரிய கணக்கு அவைலபிள் இருந்தது. அதுக்கிடையில் அவார்ட் செரிமனியும் எல்லாம் பிளான் பண்ணி செப்டம்பர் 16ஆம் தேதி வச்சு நாங்கள் அவார்ட் செரிமனி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிழமைக்குள்ள அந்த வேலை ஃபுல்லாக செய்து எக்ஸாமுக்கு ஆக்களை என்டர் பண்ணி, எக்ஸாமுக்கு முதல் தரம் நாங்கள் வீடு வீடாக போய் ஆக்கள்கிட்ட போய் பதிய சொல்லி கிட்டத்தட்ட ஒரு எல்லாரையும் கெஞ்சி எடுங்கன்னு சொல்லி எக்ஸாம் சனிக்கிழமை நடந்தது. எக்ஸாம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட ஃபோன் பண்ணுறப்பி வாங்கிட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் இது முதலாவது எக்ஸாம், எல்லோரும் விளம்பி வருவினோம். ஓகே, அப்போ நாங்கள் 12 மணிக்கு எக்ஸாம், 10 மணிக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ப்ளீஸ் எல்லோரும் வாங்கோ எக்ஸாமுக்கு. அப்படியான கட்டத்தில் அந்த சிதம்பரா கணித போட்டி ஸ்டார்ட் பண்ணினாங்க. அதுக்கு பல பேர்கிட்ட ஒத்துழைப்பு இருந்தது. இப்போ நாங்கள் சில பேர் தொடங்கணுமன்ற இதில் இருந்தாலும் அதில் இந்த பல பேர்கிட்ட ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் வளர்ந்துருக்கவே முடியாது. இப்போ எல்லார்ட்ட ஒத்துழைப்போடு இருந்தால் இவ்வளோ தூரம், இவ்வளோ ஒரு பெரிய எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பழைய மாணவர் சங்கங்கள், ஸ்பெஷலாக இப்போ எங்கள் வெல்வெ நிலம்புரி சங்கமாக இருக்கட்டும், மற்றது சிதம்பரா கல்லூரி பழைய மாணவர்கள்
மற்றது வெள்ள மகளிர் பழைய மாணவர்கள், காட்லி கல்லூரி பழைய மாணவர்கள், சோறு வித்தியாசாலை பழைய மாணவர்கள், எல்லா பழைய மாணவர்களும், ஜப்னா என்ற பழைய எல்லாரும் இணைந்து இது ஒரு தமிழ் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிற ஒரு கணித போட்டி பரீட்சையாக இப்போ உருவாக்கி உலகம் பூரா கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஃப்ரான்ஸ், இலங்கையில் வந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 பாடசாலையிலேருந்து மாணவர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. இலங்கையில் முற்றுமுழுது அவங்களுக்கு தெரியும், எல்லாம் இலவசமாக தான் எல்லாருக்கும் வைக்கிறாங்க எக்ஸாம். அப்போ இது ஒரு உலகளாவிய ரீதியில் எல்லாராலையும் சேர்ந்து செய்யப்படுற ஒரு கணித போட்டி பரீட்சையாக மாறிட்டுது. நிச்சயமாக நாங்கள் நிறைய பேச வேணும். நாங்கள் ஒவ்வொருத்தரை எங்களுடைய மாணவ செல்வங்களையும் வந்து ஒருத்தரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி கொண்டு தொடர்ந்து உங்கள்கிட்டையும் பேசலாம். சின்னவர் இருக்கார் உங்களுக்கு பக்கத்துலேயே. வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களோட பேர், இந்த ஸ்கூல் போன்ற விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்களா? என் பேர் அஸ்வின். நான் வந்து ட்ரிங்கோ கோடேஸ்வரா ஹிந்து காலேஜில் படிக்கிறேன். ஓகே. நான் வந்து 3ஆம் ஆண்டு படிக்கல வந்து சிதம்பர கணித போட்டியால் எங்களோட ஸ்கூல்லேருந்து 2 அண்ணாமார் வந்து எடுபட்டு போனவங்க. எனக்கு அது என்னை சின்ன வயசுலேருந்தே இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அப்புறம் ஸ்கூலில் வந்து வாமதேவன்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதோட கிரேட் 3லேருந்து பைரன்ஸ் இருக்கிற ட்ரைனிங் மூலமாக தான் எங்களுக்கு இவ்வளோ அச்சீவ் பண்ண முடிஞ்சது. சூப்பர். அவர் எங்களுக்காண்டி காலமெல்லாம் கிளாஸ் எல்லாம் போட்டு எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணவர். அதோட சிதம்பரா ப்ரைஸ் கிவிங்க்கு போய்க்கல கூட நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நாங்கள் ஃபஸ்ட்டு வருவோம். ஓகே. அது அங்கே போனோடனே எங்களுக்கு வந்த நம்பர் வந்து 200. அப்போ எங்களுக்கு முதல் கிரேடில் 208, 209 என்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் நினச்சோம் சரி நாங்கள் 9th or 10th தானேண்டு. அப்புறம் அங்கே போய் அந்த ப்ரைஸ் கிவிங் தொடங்கிக்கல 200 ரேங்கை கூப்பிடக்கல தான் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே. அந்த நேரம் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பினஸ் தான் இருந்தது. ரைட். ஓகே. நீங்கள் தொடர்ந்து செய்த அந்த முயற்சி எத்தனை வருஷம்? நீங்கள் சொன்ன 2ஆம் ஆண்டுலேருந்து இப்போ நீங்கள் 2ஆம் ஆண்டுலேருந்து இப்போ 7ஆம் ஆண்டில் நான் சிதம்பரம் எக்ஸாம் எடுத்தேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் இப்போயும் தொடர்ந்து ஒலிம்பியாட், இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட் எல்லாம் ட்ரை பண்ணிக்கொண்டு அதுலேயும் நிறைய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பண்ணுற ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஒலிம்பியாட்டுக்கும் பிரயோசனமாக இருக்குது அப்படியே? ஓகே, அப்சல்யூட்லி. அது இந்த வருஷம் வந்து நடத்தப்பட்ட கவர்மெண்ட்டால் வைக்கிற இன்டர்நேஷ்னல் ஒலிம்பியாட்டுக்கு நான் ஸ்ரீலங்காவை ரெப்ரசன்ட் பண்ணி இந்தியாவுக்கு போக போகிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். அது 25th of July தொடங்குது இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக் காம்படிஷன். ஓகே. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமாக இருந்தது வந்து சிதம்பரா கணித போட்டி தான். அதைத்தான் நான் முதலாக 3ஆம் ஆண்டில் பார்த்தேன். நான் 2 அண்ணாமார் போனவங்க. அப்போ அது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அதோட முதல் எங்களோட பெரியம்மா தான் சொன்னவங்க, அதாவது இப்படி சிதம்பரான்னு ஒன்று கணித போட்டின்னு ஒன்று இருக்குது, அது யூகேக்கு போகலாம்னு. அவங்க இங்கே இருக்கிறாங்களா யூகேல இருக்காங்க? அவங்க இங்கே தான் ஸ்ரீலங்காவில். அதுக்கு பிறகு நான் 5ஆம் ஆண்டில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதினான். அதுலேயும் கோல்டு மெடல் வந்துச்சு. பிறகு செகண்ட் அட்டெம்ப்டில் தான் ஃபஸ்ட்டாக வந்தேன். ஓகே. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கனவு, அதுக்கு முன்னே பார்த்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. 2018 19 நான் பார்த்துருப்பேன். அது இப்போ 2014 நீங்கள் லண்டனுக்கு போகிறீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நிறைய இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி அன்பாவது எல்லாருக்குமே தான் நிறைய விஷயங்கள் செய்யணும். இது ஒரு அடித்தளமாக, இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற பயிற்சி, அது மாதிரி பரீட்சைகளில் தோற்றுகின்ற போது அது மூலமாக வர்ற அந்த அனுபவம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கணும். அது மாதிரி சர்வதேச அளவில் நடக்கிற இந்த மாதிரியான போட்டிகளில் இன்னும் நிறைய போட்டிகள், கணிதம் மட்டுமல்ல என்ன துறையாக இருந்தாலும் நிறைய போட்டிகளில் பங்கு பெற்றோம்னு சொல்லி அன்பா வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து ரமேஷனோட பேசலாம். இதில் கணிதம் மட்டும்ன்றது வந்து என்ன காரணம்? அது வந்து குறிப்பாக எங்களுடைய பிரதேசங்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கில் வந்து கணிதத்தில் வந்து கொஞ்சம் எப்போவுமே பல மாணவர்களாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றதால கணிதத்துறையா, அல்லது வந்து கணிதத்தின் மூலமாக மற்ற விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல விருத்தி கிடைக்கும் அப்படின்றதால நீங்கள் கணிதம் மாத்திரம் இதில் உங்களோட போட்டியில் முக்கியமானதாக இருக்குதா? அப்படி என்று இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கணிதம் படிக்கிறதால தான் ஸ்டெம் பரீட்சைக்குரிய எல்லா சயின்டிஃபிக் சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கலாம். இப்போ இருக்கிற வேர்ல்டு 21st centuryயில் வந்து எல்லாம் வந்து டெக்னாலஜி எல்லாத்துக்கும் வந்து கணிதம். அப்போ கணிதத்தை சிறு வயதிலே வந்து நாங்கள் இதை வந்து ஒரு போட்டி பரீட்சையாக செய்யக்கல வந்து மாணவர்கள் ஒரு போட்டியாக செய்து கொண்டு வரைக்கல. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முதல் இதை சொன்னேன். 5 வருஷம் இந்த மாணவர்கள் தொடர்ந்து இதை எடுத்துக்கொண்டு வந்துச்சுனோம்னு சொன்னால் அவை A லெவல்லையோ GCSEO லெவல்லையோ வந்து நல்ல பெறுபவர்களை எடுப்பார்கள். இப்போ கடந்த வருடம் இந்த வருடம் நீங்கள் வடபகுதியில் பார்த்தீங்கன்னா A லெவல் பரீட்சைகளில் நல்ல பெறுபவர்கள் கிடைச்சது. அந்த மாணவர்கள் எல்லாரும் எங்கள் அந்த பரீட்சை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எடுத்த
மாணவர்கள். இன்னும் அடுத்த வருஷம் டெஃபினெட்லி வந்து வடபகுதியிலேயோ யாழ் மாவட்டத்திலேயோ திருங்கமலையிலேயோ A-level பரீட்சை பெறுபவர்கள் கூடத்தான் போகுது. அப்போ இது வந்து தொடர்ந்து வந்து மாணவர்கள் எடுக்கிறதால அவைக்கு ஒரு ஏர்லியாகவே ஒரு போட்டி பரீட்சைக்குள்ளே போட்டி கணிதத்தில் ஒரு போட்டி இது வந்தோடனே மற்ற பாடங்களும் தானாக படிக்கணும். நாங்கள் படிக்கிறதுக்குள்ள இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து இப்படி ஒரு போட்டி பரீட்சை சிறு வயதில் இருந்திருந்தால் இன்னும் கூட பேர் எங்களோட மட்டங்களில் எல்லாரும் என்டர் பண்ணியிருப்பினும் கூட பேர். ஆனால் வந்து அந்த டைமில் இல்லாதபடி அப்போ அதை இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு அதை சரியாக பயன்படுத்தி அவர்கள் இப்போ இன்னும் தொடர்ந்து வந்து இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து இந்த A-level GCSE ரிசல்ட் எல்லாம் வந்து கூடும். அதுக்கு முக்கியமாக சிதம்பர கணித போட்டியும் ஒரு காரணம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆர்கனைசேஷனாக தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பொருளாதாரம்ன்றது வந்து மிக முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எங்களுடைய வானொலிகளில் அறிவித்தல் போடுற போதும் சரி பேசி கொண்டிருக்கும் போதும் சரி சொன்னீங்க வெளிநாடுகளில் டயஸ்போரா மக்களில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மாணவர்கள் அதிகமாக பங்கு பெற்றார்களோ அந்தளவுக்கு வந்து இங்கே இருக்கிறவர்கள் பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லி. ஆகவே இப்போ இருக்கிற வரைக்கும் இந்த 12 ஆண்டுகளில் வந்து இப்போ கடந்த ஆண்டுக்கு முதல் நடந்த ஆண்டு போன்றவற்றில் வந்து உங்களால் இந்த ஒட்டுமொத்த இந்த போட்டி பரீட்சைக்கான செலவுகளை வந்து டயஸ்போரா மாணவர்கள் கலந்து கொள்வதால் அதை கவர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களால வேறு சிலரும் வந்து இதுக்கு பங்களிப்பு செய்து தான் செய்ய வேண்டியது. தொடர்ச்சி அப்படின்றது வந்து பொருளாதாரத்தில் தான் இருக்குது. நீண்ட நாளைக்கு நீங்கள் இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இதை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் காசு கையால் போகலை அப்படின்றது தான் அது முடியுமா இருக்கும். ஆகவே அந்த அளவில் வந்து உங்களால் கவர் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து சிம்பிள் சின்ன டெக்னிக் தான் வந்து அங்கே இப்போ யூகேயில் எடுக்கிற ஒரு மாணவர் வந்து பரீட்சை எடுத்தால் இலங்கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாணவர்கள் ஃப்ரீயாக எக்ஸாம் எடுத்து அவர்களுக்குரிய பரிசுகளை நாங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ அங்கே ஒரு மாணவர்களுக்குரிய பரீட்சை கட்டணத்தில் அந்த மாணவர்களும் பரீட்சை எடுத்து அவார்ட் எடுத்து இங்கே 3 மாணவர்களையும் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கும். இப்போ இதே வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து இங்கே ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தாங்கள் ஒரு சைக்கிளையோ அல்லது ஒரு லேப்டாப்பையோ வேண்டி கொடுத்தா அதை விட இந்த விஷயம் வந்து பெருசாக இம்பேக்ட் பண்ணும். அப்போ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான், ஆனால் அது வந்து சரியாக வந்து இம்பேக்ட் பண்ணும். அப்போ எங்களுக்கு அங்கே வந்து தொடர்ச்சியாக மாணவர்கள் எடுக்கிறதால தான் இதை தொடர்ந்து செய்யக்கூடிய. இப்போ கடந்த வருடம் மட்டும் நாங்கள் இங்கே வந்து 20,000 பேருக்கு எக்ஸாம் வைக்கிறேன்னு சொன்னோம். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அரசாங்கமே ஒரு GCSE எக்ஸாம் வைக்கிறேன்னா ஒரு 30,000 பேர் 40,000 பேர் எடுப்பினோம். இப்போ நாங்கள் 20,000 பேருக்கு எக்ஸாம் ஃப்ரீ எக்ஸாம் கலர் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி அங்கே இருக்கிற எக்ஸாம் பேப்பரையே இங்கேயும் கொடுத்து செய்கிறோம், இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும். அப்போ மற்றது ப்ரைஸ் கிவிங் மாணவர்களுக்கு ஃபிக்ஸட் டிபாசிட்டில் போகிறோம். அப்போ அதுக்கு எல்லாத்தையும் கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து போன வருடம் மட்டும் 30 மில்லியன் கிட்ட எங்களுக்கு செலவாச்சு. அதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் பங்கு பெற்ற பணத்தில் இருந்து முழுத்துள்ள விஷயம் செய்கிறோம். அப்போ அங்கே கூட மாணவர்கள் பங்கு பெற்றினா இது சஸ்டைனபிளாக தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய இருக்குது. அதைத்தான் அங்கே இருக்கிற பேரண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்கிறது என்னென்னா வந்து நீங்கள் உங்களை தெரிஞ்ச ஆக்களோ அல்லது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திரும்ப இதை நீங்கள் எடுக்க பண்ணிங்கன்னா உங்களோட பிள்ளைகளுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அது வந்து மறைமுகமாக இங்கே இருக்கிற இவே மாதிரி பிள்ளைகள் எல்லாருக்கும் வந்து பிரயோசனமாக இருக்கும். அடுத்த அந்த தம்பிகிட்ட பேசலாம். தம்பி உங்களோட பேர், நீங்கள் எந்த ஸ்கூல், இங்கேருந்து வாரீங்க போன்ற விஷயங்கள் சொல்கிறீங்களா? என் பேர் வந்து மோஷிகீரன். என்ன பேர்? மோஷிகீரன். ஓகே. நான் வந்து ஹார்ட்லி காலேஜில் படிக்கிறேன், பெண்பிட்டில் தான் இருக்கேன். ஓகே. நான் வந்து கிரேட் 2ல் இருக்கக்குள்ள சிதம்பரம் பற்றி எனக்கு தெரிஞ்சது. இப்போ எத்தனையாம் ஆண்டு? இப்போ 9. ஓகே. 2ல் இருக்க தெரிஞ்சது. அப்போவே இருக்க எடுத்து பார்த்தேன் கிரேட் 4ல் எக்ஸாம். அப்போ எனக்கு கோல்டு மெடல் வந்தது, பட் இந்த சான்ஸ் கிடைக்கல. அடுத்த முறை வந்து கிரேட் 3லேருந்து எடுத்து பார்த்தேன், அதில் வந்து ஃபஸ்ட் கிடைச்சது. ஆனால் இந்த சிச்சுவேஷன்ஸால் யூகே போகலை. இப்போ எந்த அப்படியே கண்டினியூஸாக எடுத்துகிட்டு வந்து இப்போ கடைசியாக கிரேட் 7ல் எடுக்கல தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே. எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கிறீங்க? நாளைக்கு ஃப்ளைட் ஏறுறீங்க, இதான் ஃபஸ்ட் டைம் உங்களோட வாழ்க்கையில் ஃப்ளைட்டா? ஓகே. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு ஃப்ளைட் ஏற போகிறோம். வீட்டை ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்களா? ஓகே. வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய வெற்றி உங்களுக்கு வந்து சேரும்னு சொல்லி அன்பா வாழ்த்துக்கிறோம். தம்பிகிட்ட பேசுவோமா? தம்பிக்கு என்ன பேர், எங்கேருந்து வாரீங்க, எந்த ஸ்கூல்? நான் ஜெபோன். ஓகே. ஹார்ட்லி காலேஜ் பொன்பேட்டில் படிக்கிறேன். ஓகே. பொன்பேட்டில் இருக்கிறேன். நான் கிரேட் 4ல் இருந்து சிதம்பரம் எக்ஸாம் எடுக்கிறேன். கிரேட் 4ல் இருந்து ஒரு 5th மட்டும் எடுக்க எனக்கு முதலிடம் ப்ரௌன்ஸ் மெடல் கிடைச்சது. அப்போ ஒவ்வொரு காலம் ப்ரௌன்ஸ் மெடல் கிடைக்க சரி ஒரே ப்ரௌன்ஸ் மெடல் கிடைக்குது, அடுத்த முறை விடுவோம்னு இருக்கத்தான் என் பேரண்ட்ஸ் சொன்னா இது ப்ரௌன்ஸ் மெடல் தானே, இன்னும் நல்ல முடியும் செய்து பேரண்ட்ஸ் சொல்ல 6th கிரேடில் எடுத்து நான் சரி ஓகேன்னு எடுக்க எனக்கு முதல் முறை கோல்டன் மெடல் கிடைச்சது. அப்போ ஓகே கோல்டன் மெடல் கிடைச்சது, அதுவும் 3rd ப்ரைஸ் கிடைச்சது. அப்போ ஓகே நான் 3rd ப்ரைஸ் கிடைச்சது தானே இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்னு எடுத்தேன். கிரேட் 7ல் எடுத்தேன். எனக்கு
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சி. ஓகே, சூப்பர், வாழ்த்துக்கள். ஸ்கூலில் நீங்கள் மேத்ஸ் மட்டுமா, எந்த பாடம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய மார்க்ஸ் வர்றது? எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறன்ற 2 பாடம் தான், மேக்ஸும் ரிலிஜன்டும். ஓகே, மேக்ஸ்லேயும் இப்போ இன்டர்நேஷ்னல் மேக்ஸ் ஒலிம்பியாட் ஒன்று நடந்தது, அதுலேயும் நான் ஸ்கூல் லெவல்லையும் விளையாட்டு லெவல்லையும் போனேன். ஓகே, அதுக்கு அங்கால எனக்கு சக்ஸஸ் இல்லை. அடுத்த முறை உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். நிறைய முயற்சி எங்கள் இது மாதிரி ஒன்றா கிடைக்கும் என்ன. வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க. ரமேஷ் நாட பேசலாம். இதில் வந்து இலங்கை புலம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்குள்ள நீங்கள் பரீட்சை நடத்துகிறீங்க, ஒரு சீஃப் எக்ஸாமினராக இருக்கிறீங்க. திறமைகளின் அடிப்படையில் ஒப்பிட முடியாது, ஆனால் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிற மாணவர்களுடைய பிரிவுகள், அவர்களுடைய பரீட்சைகள் அவர்கள் செயல்படுகின்ற விதம். அது மாதிரி புலம்பெயர் தேசத்து எங்களுடைய உறவுகள், அவர்களும் இங்கேருந்து போனவர்கள் தான், இங்கேருந்து போனவங்களுடைய பிள்ளைகள் தான். அதில் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? நல்ல கேள்வி தர்சி. என்னென்னா வந்து நாங்கள் 2012ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுலேருந்து இங்கே செய்கிறோம். முதல் தரம் நாங்கள் அங்கே வைக்கல வந்து அங்கே ஒரு EF5 பேப்பரை வந்து இங்கே ES6 பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தனாங்க. ஓகே, ஏன்னா வந்து அங்கத்த சிலபஸும் இஞ்சத்த பிள்ளைகள் இந்த லெவல் வந்து குறைவாக இருந்தது. இப்போ இந்த போட்டி பரீட்சையை பற்றி ஒரு அறிவு இல்லை, இது கூட படிக்கணும். ஏன்னா இங்கே வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டட் சிலபஸ் என்று சொல்கிறேன். என்னென்னா இந்த ஸ்கூல் கரிக்குலம் இன்றைக்கு சிலபஸ் இந்த இதை தான். இப்போ ஒரு ட்ரிக்னோமெட்ரின்னா அது அந்த இயர் 9லாம் அதுக்கு மாதிரி படிப்பிக்க மாட்டேன். அப்போ அப்படியான பவுண்டட் சிலபஸில் இருக்கிறபடி அந்த பிள்ளைகள் தேடல் குறைவாக இருக்குது, அவை கூட படி. அப்போ அது முதல் வருஷம் நாங்கள் வச்ச போது ஒரு பேப்பர் ஒரு வயதை குறைச்சி தான் கொடுத்தோம் கூட்டி இங்கே இருக்கிறாங்களுக்கு. ஆனால் அப்போ ஸ்ட்ரகிள் பண்ணினேன். அப்போ நாங்கள் நினைச்சனாங்க அதை கூட்டி எங்களுக்கும் ஒரு ஸ்கேல் பண்ணி பார்க்கணும். அடுத்த வருடத்தில் இருந்து நாங்கள் அங்கே இருக்கிற பேப்பரையும் இங்கேயும் கொடுத்தோம், ஈக்குவலாக கொடுத்தோம். அப்போ அடுத்த வருடம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே மார்க்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக அங்கேயோட கம்பேர் பண்ணைகளை குறைவாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா இப்போ கிட்டத்தட்ட யூகேயில் இருக்கிற ஸ்டூடெண்ட் இந்த லெவலுக்கு இங்கேயும் வந்து காம்படிட்டிவாக செய்யணும். ஈவன் வந்து சில குரூப்பில் வந்து ஹையஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கூடவே இருக்குது அங்கே இருக்கிற பிள்ளைங்க. இதை வெவ்வேறு நாட்டில் வைக்கிறீங்க, அப்போ அந்தந்த நாடுகளுடைய சிலபஸ்கள், அந்தந்த நாடுகளுடைய மாணவர்களுக்கு அவங்க சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்குற வயது வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். அப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய இருக்கும் உங்களோட போட்டி பரீட்சை ஆர்கனைசேஷனால்? இது வந்து உண்மையாக வந்து இது கன பேர் கேட்குற கேள்வி எல்லாம் என்னென்னா வந்து பேரண்ட்ஸுக்கும் ஒரு தெளிவு வேணும். என்னென்னா வந்து ஸ்கூலில் இந்த சிலபஸ் படிப்பிக்கல, இது படிப்பிக்கல. இப்போ உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐஃபோனை எடுத்தால் நான் யூஸ் பண்ணுறத விட இந்த பிள்ளை நல்லா யூஸ் பண்ணுவேன். அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன அந்த அறிவு வந்தது. அப்போ அதுகளுக்கு எல்லாம் வந்து செய்ய சின்ன பிள்ளைகளே நாங்கள் எல்லாம் செய்யலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா EF5லேயே ஆண்டு 5லேயே GCSE எடுத்தாக்களும் இருக்குது. அப்போ சின்னலே வந்து நான் கணிதத்தை வந்து அவைக்கு தேவையான அளவு படிப்பிக்கலாம். இப்போ சில பிள்ளைகள் வந்து லாங்குவேஜ் எல்லாம் வந்து நல்லா படிப்பிக்கணும் சின்னலே படிப்பிக்கணும். அப்போ நாங்கள் வந்து இந்த ஸ்கூல் சிலபஸ் இல்லாமல் அதுக்கு மேலேயும் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கலாம். அப்போ ஸ்கூல் சிலபஸ் ஒன்று அவங்க வந்து கரிக்குலம் அதுக்கேற்ற மாதிரி போய்கொண்டிருப்பாங்க. அது வந்து நார்மல் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரோக்ரஸிவாக போகிறது. ஆனால் சில பிள்ளைகள் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அதுக்கு மேலதிகமாக படிப்பிக்கலாம். அப்போ நீங்கள் எங்கள்ந்த இப்போ சும்மா ஒரு எங்கள்ந்த வீட்டில் எடுத்துக்கொண்டால் இப்போ என்னையை விட இந்த பிள்ளை 3வது பிள்ளை வந்து சின்ன பிள்ளை வந்து நல்லா செய்யும், போனை யூஸ் பண்ணுறது. இப்போ அதுகள் எல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டேலண்ட் தான் எல்லா. அதை நான் ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஒரு பிள்ளைக்கும். ஆனால் அதே மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் நாங்கள் சொல்கிறத வடிவாக ஏர்லியாக படிப்பிச்சோம்னா செய்யணும். அப்போ இது கணிதத்துக்கு வந்து இப்போ லாங்குவேஜோ பேரியரோ இல்லை. இப்போ ஃப்ரெஞ்சில் இருந்தாலும் 1+1 2 தான், ஆஸ்திரேலியா நியூசிலாண்டுனா 1+1 2. எங்கே எல்லா இடத்துலையும் வந்து நான் எல்லா பிள்ளைகளுங்க 1+1 2 அதை வச்சு ஒரு ஒன்றை மறைச்சி போட்டு இன்னொன்று கேட்க போகிறாங்க மேத்ஸில். அப்போ எல்லா இடம் வந்து மேத்ஸ்ன்றது ஒரே கன்செப்ட் தான். அப்போ எல்லா பைதரஸ் என்றாலும் சரி இந்த ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிறாங்களாம் கணிதத்தில் கண்டுபிடிச்சாக்களே இருக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் வந்து கணிதம் பண்ணுறது கொமை. அப்போ சிலபஸை தாண்டி மொழியை தாண்டி இது ஒரு போட்டி பரீட்சையாக உருவாக்கி இருக்குது. அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான், அதாவது கணிதம் அப்படின்றத வந்து சிலபஸுக்குள்ளே இல்லாமல் தேடி படித்து அல்லது அவர்கள் அதன் ஆர்வத்தை கொண்டு வந்து இப்படியான போட்டி பரீட்சைகளுக்கு தங்களை தயார்படுத்துகிற போது கொஞ்சம் சிலபஸுக்கு வெளியிலேயும் தெரிஞ்சு கொள்வார்கள். அதில் அவர்களுடைய ஆர்வம் அதிகரிக்க அவர்களுடைய போட்டி பரீட்சை இலகுவாக இருக்கும். அதாவது அவர்களுடைய GCEயாக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, லண்டனாக இருந்தாலும் சரி, யூகேயாக இருந்தாலும் சரி, அவருடைய போட்டி பரீட்சை இலகுவாக இருக்கும். அந்த மாதிரி ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? இப்போ என்னென்னாவது இப்போ இதில் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ ஒலிம்பிக்கில் இப்போ ஒலிம்பிக் நடக்க போகுது. இப்போ 10,000 மீட்டர் ஒரு ஆள் ஓட போகிறாருண்டா அவர் வந்து டெய்லியோ 1 மந்த்லி 10,000 ஓடி போட்டு நிப்பாட்டுறதில்ல. ட்ரைனிங்கில் கிட்டத்தட்ட 15,000 20,000 ஓடுவேன். நல்லதா?
அப்போ எப்போவோ கூட ஓடினா தான் நாங்கள் குறைய கம்ஃபர்டபுளாக செய்யலாம். அப்போ அந்த பேசிக் கான்செப்ட் தான் இன்ஜின் கணிதத்திலே வந்து இப்போ வந்து கூட செய்கிறதால வந்து இப்போ GCSE எக்ஸாமுக்கோ அல்லது A level எக்ஸாமுக்கோ வந்து ஈஸியாக வந்து அந்த போட்டி பரீட்சை அணுகக்கூடியதாக இருக்கும். இப்போ யூகேலையும் சரி இந்த கணித போட்டி பரீட்சையில் இப்போ 2012ஆம் ஆண்டு நாங்கள் செய்யணும் அந்த பரீட்சையில் முதலாம் வகுப்புலேருந்து எடுத்த பிள்ளைகள் A1 எடுத்த பிள்ளை இப்போ யூனிவர்சிட்டிக்கு போயிடணும். நான் கிண பேரை பார்த்தோன்னா அதில் முதலாம் வகுப்பில் A1 எடுத்த பிள்ளை நல்ல ரிசல்ட் எடுத்த பிள்ளைகள் எல்லாம் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்போர்ட், இம்பீரியல் நல்ல யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கணும். அப்போ இந்த சிதம்பரா கணித போட்டி ஏர்லியாக அவைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணினோடைய தான் அதை அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு அவைக்கு. ஓகே, தம்பிகிட்ட பேசலாம். தம்பிக்கு என்ன பேர், எங்கேருந்து வந்தீங்க? என் பேர் துபிராகவ். நம்மளது வித்யானந்தா காலேஜில் படிக்கிறேன். துபிராகவ், ஓகே. இப்போ நான் கிரேட் 10ல் படிக்கிறேன். ஓகே, இது எத்தனை வருஷமாக எடுக்கிறீங்க சிதம்பரம்? இந்த முறை தான் என் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து எங்களோட ஸ்கூல் மேட்சரால் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவர். ஓகே, அவர் தான் சொன்னவர் இதில் செஞ்சால் எனக்கு ஃபர்ஸ்ட்டாக வேறு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. முதல்ல வந்து நான் சோஷியல் மீடியாஸில் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படி சிதம்பரம் மேட்ச் நடக்குது, அதில் ஃபர்ஸ்ட்டாக வர லண்டன் போக வைக்கணும்னு. அது வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருந்தது. அது போகணும்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணியதால் இந்த இதை அடைய இருந்தது. வீட்டிலையும் எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. இல்லை, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? உங்களுக்கு ஏற்கனவே நடந்த பேப்பர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்களா, இல்லை எப்படி நீங்கள் அதுக்கு தயார்படுத்தி கொண்டீங்க? என் ஸ்கூல் மேட்ஸ் சர்வா சார் இதுக்கு வந்து பாஸ் பேப்பர்ஸும் எடுத்து சொல்லி தந்தவர். மற்றது இன்னும் கொஞ்சம் கூடவும் படிப்பிச்சு விட்டவர். ஒரு எங்களோட சிலபஸை விட கூட படித்தா தான் இதில் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லி படிப்பிச்சு விட்டவர். கஷ்டமாக இருந்துச்சு எக்ஸாம்? எப்படி இருந்துச்சு? இது வந்து 2 ஸ்டேஜாக நடந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனால் செகண்ட் எக்ஸாமுக்கு ஹார்ட் ஒர்க் செஞ்சதால் பெருசான கஷ்டமாக இருக்குது. இது உங்களோட எத்தனை பேர் நாங்கள் இந்த போட்டி போட்டாங்க உங்களோட ஸ்கூலில் இருந்து? அதான் எங்களோட ஸ்கூலில் பெருசாக ஒருத்தருக்கும் தெரியாது சிதம்பரம் மேட்ச் சேலஞ்ச் நடக்குதுண்டு. ஃபர்ஸ்ட்டாக ஒரு 5 or 6 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணவே. பிறகு எனக்கு இந்த கிடைச்சதுன்றதால தான் இந்த வருஷம் இன்னும் கணக்கு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் ஸ்கூலில் எல்லாருக்கும் தெரியுமா நீங்கள் இப்படி செலக்ட் ஆகிருக்கிறீங்க, போகிறீங்க அப்படின்ற விஷயங்கள்? எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இது மோட்டிவேஷனாகவே வச்சு அவைய கணக்கு பேர் இதில் பங்கு பெற்று. ஓகே, உங்களோட ஸ்கூல் மட்டங்களில் ஒலிம்பியாட் இந்த மாதிரியான வேறு சர்வதேச அளவிலான போட்டி பரீட்சைகள் இப்போ பாடசாலை மட்டத்தில் நடக்கிறத தாண்டி சர்வதேச அளவிலான அதாவது போட்டிகள் வந்து செய்கிறதா? இந்த சிதம்பரம் அவங்கள வந்து சேர்ந்த மாதிரி உங்களோட இடத்துக்கு அந்த மாதிரியான போட்டிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அது மாதிரி கோட்டத்தால் விளையத்தால் உங்களுக்கு அதுக்கான அறிவிப்புகள் அந்த மாதிரி விஷயங்கள் வருதா? வந்திருக்குது. சில வேளை எங்களுக்கு தெரிய வராது. அந்த நல்ல ப்ராக்டிஸ் ஒன்றும் உங்களுக்கு இருக்காது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். தம்பி, எங்களோட என்ன பேர்? ஜதுர்ஷன். எங்கேருந்து வரீங்க? நான் வவுனியாவிலேருந்து வரேன். ஸ்கூல் வவுனியா தமிழ் மத்திய வித்தியாலயம். ஓகே, இந்த வருஷம் நீங்கள் ஓலவர் நடக்க போகிற ஓலவர் எழுத போகிறீங்க. ஓகே, இந்த சிதம்பரம் உங்களுக்கு எத்தனையாவது, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகி போகிற சிதம்பரம் நீங்கள் எத்தனையாவது தரம் பரீட்சைக்கு தோற்றுறீங்க? இது என் 5வது தடவை நினைக்கிறேன். ஓகே, ஒரு வருஷம் தவறாமல் கட்டாயம் போயிடுறது. ஒரு வருஷம் எழுதுகிறேன். நான் இதை முதன்முறையாக தான் இப்போ தான் லண்டனுக்கு வந்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு எப்படி இது அறிமுகமாச்சு, இப்படி ஒரு போட்டி நடக்குது அப்படின்றது? இது நான் முதன்முறையாக கிரேட் 6ல் தான் எழுத தொடங்கினேன். கிரேட் 6ல் வந்து எங்கள் ஸ்கூலாலேயே எங்களுக்கு எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி செய்ய தொடங்கினாங்க. அப்போ ஸ்கூலில் இருக்க எல்லா மேத்ஸ் டீச்சர்ஸும் சேர்ந்து இந்த ஸ்கூல் ஃபுல்லாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து செய்ய தொடங்கினாங்க. அப்போ அதில் இருந்தான் நான் செய்ய தொடங்கியிருக்கேன். ஓகே, இதுக்கு தயார்படுத்துறதுல உங்களோட நிறைய பேர் நண்பர்கள் சேர்ந்து தயார்படுத்தியிருப்பாங்க இல்லையா? அதில் உங்களுக்கு ஏதாவது இதுக்கான கிளாஸஸ் ஏதாவது வச்சு இந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி உங்களை ப்ரிப்பேர் பண்ணாங்க, இல்லை அது உங்களோட சொந்த முயற்சி நீங்கள் மட்டும் இதுக்காக ரெடி பண்ணி கொண்டது அவங்கள? இது ரெண்டும் பாதின்னு சொல்லலாம். சொந்த முயற்சியும் பாதி, அவங்க டீச்சர்ஸுண்டு அந்த முயற்சியும் பாதின்னு சொல்லலாம். ஓகே, வாழ்த்துக்கள். ஓ லெவல் எக்ஸாமுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய போட்டிகளில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆதவன் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. இதில் வீட்டை கதைக்குள்ளே இருந்த ஒரு முக்கியமான கேள்வி, எப்படி பாடசாலைகளை போய் அணுகினீங்க? அந்த பாடசாலைகளில் எவ்வளோ தூரத்துக்கு இதை ஏற்றுக்கொள்கிறாங்க? பாடசாலைகளில் நீங்கள் போயிட்டு ஆசிரியர்களோடு அணுகினீங்களா அல்லது திணைக்களம் மூலமாக அணுகினீங்களா? இது எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் கொண்டு போக முடிஞ்சிருக்குது? இதில் வந்து இவர்கள் சொல்கிற மாதிரி இப்போ சில பேர்கிட்ட ஆசிரியர் இந்த பேர்களை மென்ஷன் பண்ணினாங்க. உண்மையாக வந்து இது வந்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து எல்லா ஸ்கூல்களுக்கும் போய் சேர்றதுக்கு இங்கே சில பாடசாலைகளில் இப்படி ஆர்வமோட டீச் பண்ணுற ஆசிரியர்களும் முக்கியமான காரணம். இப்போ அதை வந்து நாங்கள் ரூல் அவுட் பண்ணல. அது அவர்கள் இல்லாட்டி இவர்கள் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ அவர்களுக்கு ஸ்கூல் கரிக்குலம்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அதை விட்டு தாண்டி இவர்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு படிப்பிக்கிறன்ற பெரிய விஷயம். அவர்கள் தன்னலம் மட்டும் படிப்பிச்சபடியே தான் இவ்வளோ தூரத்துக்கு எடுக்க மாட்டிருக்கோம். ஆனால் இப்போ நாங்கள் வந்து ஓப்பனாக தான் விடுறோம். நாங்கள் எல்லா அப்ளிகேஷன் ஹோல்ட் பண்ணுறோம். நாங்கள் அப்போ இலங்கை பூரா எல்லா பகுதியிலேருந்தும் ஆசிரியர்கள் தங்க அந்த ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ண என்டர் பண்ணியிருந்தோம்.
அதுக்கு பிறகு நாங்கள் இதுன்றோம். இப்போ நாங்கள் வந்து திணைக்களம் மூலம் வந்து சில வடமாகாணம் திணைக்களம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வடமாகாணம் மற்ற கிழக்கு மாகாணம் வெவ்வேறு திணைக்களம் கொழும்பில் இருக்கிற இதுகளுக்குள்ளாலே நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். நாங்கள் அட் த சேம் டைம் வந்து அந்தந்த பாடசாலை மலையத்தில் இருக்கிற பாடசாலை, கட்டனில் இருக்கிற நுவரெலியா பதில் அங்கே இருக்கிற பாடசாலை தாங்களாகவே அப்ரோச் பண்ணி அங்கே வைக்கணும்னு சொல்லி எல்லா இடம் வைக்கிறோம் நாங்கள். அப்போ அந்தந்த இடத்துல இப்போ இருக்கிற தன்னார்வ தொண்டர்கள் இருக்கணும், தங்கள் ஒரு பிள்ளைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ரெண்டாவே அந்த பேரண்ட்ஸ் வந்து டீச்சர் மேருக்கு போய் சொல்லி அப்படியும் நடந்திருக்கு. தாங்க இந்த பிள்ளைகளை ஸ்கூலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்படி தான் இப்போ 350 பாடசாலைகள் பங்கு பெற்றினோம். இப்போ அடுத்த வருஷம் இனி நடக்க போகிற திகதி இப்போவே அறிவிக்கப்பட்டுருமா? நாங்கள் இப்போ அடுத்த வருஷம் வந்து மார்ச் 8ஆம் தேதி நடக்கும். ஓகே. இப்போ அதுக்கு புதுசாக இதுக்கு முன்னம் வராதாக்கள் புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்கா விட்டு நாங்கள் இருக்கிற டயஸ்போரால் இருக்கிறவங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போவே நாங்கள் அடுத்த வருஷத்துக்குரிய ஆன்லைன் அப்ளிகேஷன் நாங்கள் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ www.sidambramatch.com இதில் போனால் sidambramatch.co.uk ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், யூகே எல்லா அப்ளிகேஷன்ஸும் இருக்குது. அப்போ தேவையானாலும் இப்போவே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். என்ன கடைசி நேரம் வேண்டாம் சில சென்டர்கள் எங்களுக்கு ஃபுல்லானால் அவைக்கு அதே சென்டர் கிடைக்காது. அப்போ இப்போவே ஆக்களை அப்ளை பண்ணி கொண்டு இருக்கணும். அடுத்த February 12ஆம் தேதி க்ளோசிங் டேட். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு தரையும் எடுக்க மாட்டோம். மார்ச் 8ஆம் தேதி எக்ஸாம். அடுத்த வருஷம் அவார்ட் செரிமனி ஜூலை 12ஆம் தேதி வரும். ஓகே. இதே மாதிரி. ஓகே. இதில் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் தான்? இல்லை, ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள் வந்து ஸ்கூல் வைஸாக தான் அப்ளை பண்ணணும். அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் டீச்சரும் ஒரு ஃபார்ம் ஒன்றை ஃபில்லப் பண்ணி எங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளால் ஃபில்லப் பண்ணி டிசம்பர் 31ஆம் தேதி அதை நாங்கள் கால் பண்ணுவோம். அதுக்குள்ளே அவை அப்ளை பண்ணுவோம். அந்த ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கலாம். திரும்ப நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பாஸ்வேர்ட் இதில் கொடுப்போம். அந்த டீச்சர் வந்து இந்த இப்போ இயர் 5ல் இத்தனை பேர் என்டர் பண்ணினோம்ட்டு அவை இந்த டீட்டெயிலில் போட்டு என்டர் பண்ணால் நாங்கள் அதுக்குரிய கேண்டிடேட் நம்பரில் அனுப்பி பேப்பரையும் அனுப்புவோம். பேப்பரையும் நாங்கள் அனுப்பி எங்களோட ஒரு கோஆர்டினேட்டரும் ஒரு ஆள் சூப்பர்வைசரும் போய் அந்த எக்ஸாமை மானிட்டர் பண்ணிடணும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால் அதில் வந்து டொப்பாக வர்ற ஆக்களை வந்து ஒரு 10% ஆனாக்களை எடுத்து திரும்ப செகண்ட் எக்ஸாம் வைக்கிறோம். இப்போ சொன்ன மாதிரி செகண்ட் எக்ஸாம் எடுத்தேன்னு சொன்னவே எல்லாரும். செகண்ட் எக்ஸாம் வந்து சிதம்பரா காலேஜில் வந்து எல்லாருமே இந்த க்ளோஸ் சூப்பர்வைசனில் ஏன்னா இப்போ எல்லா இடம் இலங்கை பூரா நாங்கள் வைக்கிறபடியாக இப்போ முதலாவது மாணவர்களை தெரிவு செய்கிறன்றது வந்து சரியான மாணவர்கள் போகும் என்றதில் நாங்கள் பாகுபாடு இருக்கும். அப்போ ரெண்டாவது எக்ஸாமில் வந்து க்ளோஸ் எக்ஸாம் வந்து எல்லா இங்கே அந்த க்ளோஸ் சூப்பர்வைசனில் வைப்போம். 200 பேர் வந்து எடுப்பினோம். அதுலேயும் பார்த்து தான் நாங்கள் வந்து அந்த முதலாவதுன்ற ஒரு ஆளை செலக்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் செய்கிறத விட இலங்கையில் செய்யக்குள்ள சவால்கள் இருக்கும். எல்லா பாடசாலைகளிலும் ஒருத்தர் அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். எல்லா பாடசாலைகளும் முழு மனதோட சப்போர்ட் பண்ணுறாங்களா? இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பனாக யாருமே வந்து அப்ளை பண்ண முடியாது. பாடசாலை அதிபர்களோட அப்ளை பண்ணணும் அப்படின்றதால பாடசாலை நிர்வாகத்தோட சப்போர்ட் இருக்கணும். பெரும்பாலும் உங்களுக்கு ஓகே இருக்குதா? பெரும்பாலும் ஓகே. ஆனால் இப்போ சில விஷயங்கள் வந்து இப்போ எங்களது இடத்துல எங்கள் தாயத்தில் எங்கள் இலங்கையில் இருக்கிற பாடசாலைகளில் இருக்கிற அதிபர்களும் சில பேர் வந்து இப்போ தங்களுக்கு வேலை பழுவார். இதை வந்து இதையும் செய்யணும் என்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படியான இவர்கள் வந்து இதை தவிர்க்கிறதுக்கு காரணங்களை தேடிக்கொண்டிருந்தவை. ஆனால் வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ ஸ்டூடெண்ட் தான் இப்போ எங்கேயோ ஒரு தேடல் இருக்குன்னா அது வந்து ஆசிரியரோ அதிபரோ வந்து பிளாக் பண்ணி வைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் போஸ்ட் பண்ணி அப்படி சில ஸ்கூல்களில் நடந்தது. சில ஸ்கூல்களில் வந்து பேரண்ட்ஸை போஸ்ட் பண்ணி இப்போ பிரின்சிபல் டீச்சர்கிட்ட சொல்லி தான் அந்த எக்ஸாமை ஒழுங்கு பண்ண பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும். அப்போ இதில் வந்து பவர்ஸ் வந்து மெயினாக தேவை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தான் இருக்குது. அப்போ அவே மூலம் தான் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் டயஸ்போராவில் இருந்து பங்கு பெற்ற மாணவர்கள் வந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சில பெற்றோர் முன் வருவாங்க. அடுத்தது வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் வந்து இந்தளவுக்கு தங்களுக்கு தயார்படுத்திக் கொள்கிறாங்களா? இப்போ இங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும், நாங்கள் பிரித்தானியாவுக்கு போகலாம், அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் இருக்கும். அது ஒரு முக்கியமான விஷயமா இல்லாவிட்டாலும் கூட இந்த வயசில் அவர்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு தான் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வது. இப்போ அங்கே இருக்கிறவைக்கு என்ன மோட்டிவ்? பரிசா அல்லது வந்து தங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதா? எவ்வளோ தூரத்துக்கு ஆர்வமாக பங்கு பெற்றாங்க? இந்த மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக இதுக்காக வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த போட்டியில் ஃபஸ்ட்டாக வரணும்ன்ற மோட்டிவ் அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இப்போ அங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 3500 பேர் எக்ஸாம் எடுப்போம். இந்த வருஷம்லாம் 3500. அதில் வந்து நாங்கள் ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி தான் அவார்ட் கொடுப்போம். அந்த 1000 பேருக்கு அவார்டுன்ற செலக்ட் பண்ண பேர் வர்றது பேர் நாங்கள் போகிற கேண்டிடேட் நம்பர். அப்போ அவை இந்த அவார்டுக்கு செலக்ட் ஆன சிதம்பரம் சேலஞ்ச் அவார்டுக்கு செலக்ட் ஆகிட்டாலே அவைக்கு ஒரு பெரிய ஹாப்பி.
திரும்ப நாங்கள் அந்த அவார்ட் செரிமனிக்கு அந்த பிள்ளைகளை கூப்பிடல வந்து அவைக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் என்ன ரேங்க்ன்னு. அங்கே வந்து தான் அப்போ பேரண்ட்ஸுக்கும் வந்து தெரிய வரும் தந்த பிள்ளை முதலாவது வருதா அல்லது அந்த 100 பிள்ளைகளில் கடைசியாக இருக்குதோ அதுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ அந்த நிமிஷம் மட்டும் அவைக்கு ஒரு நெயில் பைட்டிங்காக இருக்கும் என்னென்னா வந்து தாங்கள் என்ன ரேங்க்ன்று. அப்போ அவைக்கு வந்து ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து அவை இந்த பேரெல்லாம் டிஸ்பிளே பண்ணி அவை இந்த ரேங்கையும் போட்டு அவார்டை கொடுப்போம். அப்போ அவைக்கு ஒரு ஸ்டேஜில் தாங்கள் போய் இப்படி ஒரு அவார்டுன்ற வேண்டேக்கில் வந்து அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் அவைக்கு. அந்த ஸ்டேஜில் ஒரு பிக் ஸ்டேஜில் தான் நாங்கள் வந்து பெரிய ஃபேவரட் ஹோல் குரைட்டனில் செய்கிறோம். நாங்கள் பெரிய டிஸ்பிளேலாம் போட்டு அப்போ அந்த ஸ்டேஜில் வந்து அவை வேண்டேக்கில் வந்து அவைக்கு ஒரு ப்ரௌடாக இருக்கும். அது வந்து திரும்ப அடுத்த வருஷம் அவை தொடர்ந்து அவை பிள்ளைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு தாங்களை அப்ளை பண்ண சொல்லி. இப்போ இந்த போன வருஷத்துலேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள்னு சொன்னால் இயர் 6லேருந்து இயர் 10 வர்ற பிள்ளைகளில் முதல் 5 வர்ற பிள்ளைகளில் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி டூர் எஜுகேஷன் கல்வி சுற்றுலா வந்து இப்போ இவைக்கும் இருக்குது. இவையோட சேர்த்து வர்ற இது வந்து 13ஆம் தேதி அவார்ட் செரிமனி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதில் முதலாவது 5 வர்ற பிள்ளைகளுக்கு நாங்கள் சேர்த்து கூட்டிக் கொண்டு போவோம் கேம்பிரிட்ஜ் டூர் எஜுகேஷன் கல்வி சுற்றுலான்ட்டு. அப்போ அது நாங்கள் அனௌன்ஸ் பண்ண மாட்டோம், அன்றைக்கு மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு போகிறது இன்னொரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவைக்கு. சூப்பர். நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசினோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கல்வி சார்ந்த அதே போல் மாணவர்களுடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் பங்காற்றுகின்ற நீங்கள் மற்றும் உங்களுடைய சிதம்பரா கணித போட்டியினுடைய ஒழுங்கமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள், நன்றிகள். அந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக நாங்கள் இலங்கையில் இருக்கிறோம் அப்படின்றபடியால் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு அப்படின்றது வந்து இவ்வளோ பெருமதியானதுன்றதை உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இது மாதிரி இதில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் இங்கே இருக்கிறவர்களும் பயன்படுகிறார்கள் அப்படின்ற எண்ணத்தோடு தங்களுடைய பிள்ளைகளை பங்கு பெற்ற செய்கின்ற பெற்றோர்கள் எல்லோருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரியான முயற்சிகள் இன்னும் பல மடங்கு பெருக வேணும், ஆதரவு பெருக வேணும், இதில் இருக்கிற தடைகள் இல்லாமல் போக வேணும், நிறைய பேர் ஆர்வத்தோடு பங்கு பெற்ற வேணும். ஒரு சர்வதேச அளவிலான ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு போட்டி அப்படின்னு சொன்னீங்க, ஒலிம்பியாட்டோடு ஒப்பிடுகின்ற அளவுக்கு இதில் வந்து பரீட்சைகளினுடைய தரமாக இருந்தாலும் சரி, கேள்விகளாக இருந்தாலும் சரி, பரீட்சைகளில் மாணவர்கள் பங்கு பெற்றுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய வசதிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சர்வதேச அளவில் இருக்குது அப்படின்றபடியால் இன்னும் இந்த விஷயங்கள் வளர வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊடக பங்காளராக ஆதவனுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். நன்றி ஆதவன் ரேடியோ நேயர்களுக்கும் ஆதவன் ரேடியோ அமைப்பினருக்கும். இதில் வந்து எங்களுக்கு இதில் வந்து ஸ்பான்சர்ஸ் இதில் தாண்டி நீங்கள் இதை தொடர்ந்து செய்கிறபடியாக இன்னும் கூட பெற்றோர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணின பெற்ற மாணவர்கள். மற்ற இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இப்போ நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு முன்னால் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனால் இதில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிறபடியாக தான் இப்படி உங்களுக்கு முன்னால் வந்து கதைக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து எக்ஸாம் கோஆர்டினேட்டர்ஸாக இருக்கட்டும், அவார்ட் செரிமனிக்கு ஒழுங்கு பண்ணுற ஆக்களாக இருக்கட்டும், கிளீனிங் பண்ணுற ஆக்களாக இருக்கணும், எத்தனையோ வித லெவலில் எத்தனையோ வித தொண்டர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் வந்து ஒரே நோக்கம் வந்து இங்கே இருக்கிற மாணவர்கள் படிக்கணும் பண்ணுறது. இதில் முக்கியமாக நான் சொல்லணும், இப்போ எங்கள் இந்த சிதம்பரா கணக்கு போட்டியோடு சேர்ந்து பல்வேறு நிலம்பரி சங்கத்தின் பங்கும் வந்து முக்கியம். அவையும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடியது நாங்கள் தொடர்ந்து இதை செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் எல்லா பாடசாலை மாணவர்கள் வெவ்வேறு சென்டர்களில் இருக்கிற டீச்சர்ஸ் அப்படி ஆயிரக்கணக்கான, இது ஒரு பிக் நெட்வொர்க், ஆயிரக்கணக்கான பேர் வந்து வேலை செய்யணும். இதில் நான் நினைக்கிறேன் இப்போ தமிழ் ஆக்களுக்குள்ள இருக்கிற பிக்கஸ்ட் நெட்வொர்க் இதுதான். இவ்வளோ பேர் படித்த ஆக்கள் எல்லாரும் தொடர்ந்து வேலை செய்கிறபடியே தான் இதுக்கு. இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்னால் கலைக்கிறவர்கள்டா எந்த முகம் தெரியுது, எனக்கு முகம் தெரியாத எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான வேலை செய்கிறோம். எல்லார்ட்ட உங்கள் அந்த பங்களிப்பாக தான் இது செய்கிறோம். எல்லாருக்கும் உங்கள் மிகவும் நன்றி. இந்த நேரத்தில் அவர்கள் நாளைய தினம், இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இருந்து நாளைய தினம் அதிகாலை பொழுதில் வந்து பிரித்தானியாவுக்கு கிளம்புகிறார்கள் இந்த மாணவர்கள் மற்றும் எங்களோடு இணைந்திருக்கிற சீஃப் எக்ஸாமினர் ரமேஷ் அண்ணா உட்பட 5-6 பேரும் வந்து நாளைய தினம் வெளிக்கிடுறாங்க. அந்த ஒரு பிஸியான நேரத்துக்குள்ளே வந்து எங்களோட பேசியிருந்தாங்க. இதுக்கான ஒரே நோக்கம் வந்து நிறைய பேர்கிட்ட போய் சேர வேணும். இந்த விஷயங்கள் வந்து போய் சேருகின்ற போது பங்கு பெற்றுபவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகளை எப்படி பங்கு பெற்று அப்படின்றது தெரிஞ்சு கொள்வார்கள். இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கிடைக்கும். இப்படி ஒரு போட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி இனி கூட அடுத்த வருஷத்துக்கான போட்டி அவர் சொன்ன அந்த அதாவது மார்ச் மாதத்தில் இடம்பெறுகின்ற அந்த போட்டி பரீட்சைக்கான தயார்படுத்தல்களை இப்போவே செய்ய ஆரம்பிக்கலாம். அது இலங்கையில் இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் ஆதவன் ரேடியோனுடைய பிரித்தானிய ஒலிபரப்பினுடைய நேர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இதற்கான உங்களுடைய தயார்படுத்தல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அவர் சொன்னது போல் chidambara.mets.co.uk என்ற இணையதளத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் டேஸ்போரால் இருப்பவர்கள், புலம்பெயர் தேச உறவுகள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தெரிந்தவர்களை வந்து இதில் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அவர்களை ஊக்குவிக்கலாம். அதே போல் இலங்கையில் இருப்பவர்கள் சரியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டிசம்பர் மாதத்தோடு இதற்கான
க்ளோசிங் டேட் வரும். ஆகவே அந்த காலத்தில் பாடசாலைகள் மூலமாக நீங்கள் ஒரு ஆசிரியராக இருந்தால் உங்களுடைய மாணவர்களையோ அல்லது பெற்றோர்களாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது நீங்கள் ஒரு சின்ன பாடசாலை மாணவர்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் ஆசிரியரை அணுகுவதன் மூலமாக இந்த விஷயத்துக்கு நீங்கள் உங்களை இணைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் சொன்னது போல பெரிய நெட்வொர்க், பிக் நெட்வொர்க், தமிழுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் அப்படின்ற போது மகிழ்ச்சியான விஷயம். ஆகவே இது நீண்ட நாளைக்கு தொடர வேணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருடைய பங்களிப்புகளும் இதே மாதிரி இன்னும் பல மடங்கு பெருக வேணும் அப்படின்னு சொல்லி அன்பா வாழ்த்திக் கொள்கிறோம். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடன் இணைந்து கொண்ட அன்பான தம்பிமார் அதே போல ரமேஷ் அண்ணா எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல நேரத்தில் சந்திப்போம். உங்களுடைய இந்த பயணம் அப்படியே நிறைய ஞாபகங்களை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி தம்பியார்களுக்கு சொல்கிறோம். போய் பாருங்க, அங்கே இருக்கிற நாட்டினுடைய நிலவரங்கள், அங்கே இருக்கிற விஷயங்கள், நிறைய விஷயத்தை நீங்கள் தேடி தெரிஞ்சு கொள்ளலாம். ஆகவே போகிற நேரத்தை பயனுள்ள முறையில் பயன்படுத்தி சந்தோஷமாக திருப்பி வர அன்பான வாழ்த்துக்கள்.